ஏண்டி எப்ப பார்த்தாலும் அக்காவும் தங்கச்சி செட்டு தோசை மாதிரி சேர்ந்தே இருக்கிறீங்களே, தனித்தனியா பிரிஞ்சா தாண்டி ஏதாவது பேசலாம். பொண்டாட்டிய லட்சணமா நீ நடந்துக்கிறியா? உன்கிட்ட பேச தயாரா இல்ல. மீன் வாட தாங்க முடியல, அந்த புடவை அவுத்து விட்டு கடாசிட்டி. ஒரு நல்ல காலேஜ் கேளா பார்த்து கரெக்டா கட்டி வைங்கடான்னு சொன்னேன், கேட்டாருங்களா? இவளை புடிச்சு என் தலையில அமைக்கிட்டானுங்க. ஆமாயா, ஏன் பேச மாட்டேன்? மீன் உனக்கு இப்ப நாரத்தான் செய்யும். என்ன பூக்காரிய பிடிச்சிருக்க பாரு. எங்க அப்பனுக்கு லெட்டர் போட்டிருக்கேன், வரட்டும் பேசிக்கிறேன். ஓ, ஒப்பம் வந்துட்டாலும் பெரிய ராஜராஜ சோழன் அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சொடக்கட்டின்னு ஜெயிச்சிருவாரு. மகா, இப்ப பிச்சைக்கார நாய்ங்க எல்லாம் பேர் சொல்லி பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிருச்சீங்களா? என்னது வீடு இந்த நேரத்துல ஆறுது? மாப்பிள்ள இருக்காரா? என்னது கரடிக்கு மார்வேஷம் போட்ட மாதிரி சட்டையை போட்டு உட்கார வச்சிருக்கு? என்ன குருட்டு பைய கண்ணாடி கீழே போட்டானா? மாமா, வாங்க மாமா, உங்களை பத்தா மாமா ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தேன். மகாலட்சுமி, தனலட்சுமி. பேரு மட்டும் மகாலட்சுமி தனலட்சுமி. பெரிய சரஸ்வதி சபதம் படம் எடுத்த புரொடியூசர் 10 பைசா வீட்டுல இல்லையா. வெறும் ஈயத்தை பூசி எப்படி பிழைக்க முடியும்? உழைச்சு சம்பாதிக்கணும். நீங்க உழைச்ச உழைப்பு தான் தெரியுது. இது ரெண்டையும் உழைச்சு தானே நான் பத்திருக்கேன். அத மட்டும் தான் நீ செஞ்சிருக்க. அப்பா வாங்கப்பா. எப்பப்பா வந்தீங்க? இப்பதாம்மா. இவர்தான் உங்க அப்பா, பெரிய அப்பா. என்ன முறையே மாறுது? இப்ப நீ எதுக்கு வந்த? உன் வண்ட வாழத்தை தண்ட வாழத்துல ஏத்துறதுக்கு வந்தேன். ஆமா, இவர் பெரிய டிடிஆர் ஏத்த போறாரு. நீ யாரோ மீன்காரியோட சுத்திரியாம? பூக்காரியோட சுத்திரியாம? இப்ப அதுக்கு என்னன்ற நீ? 18 பட்டி பஞ்சாயத்தையும் கூட்டி அதுல உன்னை நிக்க வச்சு கிழிச்சு க்ளோஸ் பண்றேன். பஞ்சாயத்துல துணி கடையா வச்சிருக்காங்க கிழிக்கிறதுக்கு. இங்க பார், இப்ப சொல்றேன், நான் பூக்காரியோட சுத்துவேன், பால்காரியோட சுத்துவேன், பழக்காரியோட சுத்துவேன். அத கேட்க நீ யாரியா? ஐயோ, அவளை கட்டி கொடுத்து அவ அழுகிறது நியாயம். இவளை சும்மாதானே அனுப்பிச்சு இவ அழுகிறாளே. இவளும் என்ன கட்டிக்க சொல்லி அழறா. ஐயோ, என்ன உனக்கு தனியா சொல்லணுமா? மாப்பிள்ள மாமா டான்ஸ் நிறுத்து. கம்பியை பிடிச்சா இழுப்பு நிக்கும்னு சொல்லுவாங்க, உனக்கு என்ன இழுக்குதே? அந்த பூக்காரி எங்க இருந்தாலும் அவளை கண்டுபிடிச்சு ஊற விட்டு விரட்டல. என் பேரு என்ன? ஒப்பர போய் கேளு. சத்தியமூர்த்தி இல்ல. அதேதான் நான் உனக்கும் சொல்ல. ஏமா பூவு, மல்லிகைப்பூ மூலம் என்ன விலை? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகிறதுக்கு பூ வாங்குறதுக்கு என்ன இருக்கு? இருக்கே. என்ன? கல்யாணம் ஆனவர்னா 1 முழம் 3 ரூபாய், ஆகாதவர்னா 3 முழம் 1 ரூபாய். ஓ, இதுல அது குல்மாப்பேட்டை குல்லால கடியா இருக்கு. அப்போ மனைவி மகாவை மறைச்சிட வேண்டியதுதான். நான் ஒரு கல்யாணமாகாத கன்னி பையன், எங்க அக்கா கல்யாணமாகாத கன்னி பொண்ணு. அப்போ ஜில்மாத்தா. அப்ப எத்தனை முழம் போட? ஒரு 10 ஜில்மாவை தாக்கு. 10 முழம் போடு. ஏ பூவு, உன் பேர் என்ன? செவ்வந்தி. என் பேர் அழகுராமன். சும்மாறா, ஹார்லிக்ஸ் பாட்டுக்கு லேபிள் சுத்துற மாதிரி. உன் பேரை எந்த நாயிடா கேட்டுது? கல்யாணம் ஆகாதவரா இருக்காரு, அக்கா கைய வேற பிடிச்சிட்டாரு, மடக்கி போட்டுற வேண்டியதா. என்ன முளம் போட சொன்னா ஜான் போடுற? எங்க ஊர்ல இதான் முழம். ஓ, ஊருக்கு ஒரு முளம் இருக்குதாக்கும். ஆமா, கல்யாணம் ஆகலங்கறீங்க, பூயா இருக்கு. மகாலட்சுமிக்கு. மகாலட்சுமியா? இது புள்ளையாருக்கு ரைட் சைடுல ஒன்னு உட்கார்ந்து இருக்குமே. எலியா? டேய், ஹார்லிக்ஸ் பாட்டில் எலி எங்காவது வீணை வாசிக்குமாடா? ஓ, சாமியா? இந்தாங்க. அப்பா, இல்லங்க. என்ன ஜில்மாவா? இல்லங்க, சாப்பிடாம போறீங்க. சாப்பாடா? ஆமா, 5 முழம் பூ வாங்கினா சாம்பார் சாதம், 10 முழம் வாங்கினா கோழி எட்டி சோறு போடுவோம். இது எங்க ஊர் பழக்கம். 15 முழம் வாங்கினா ஒரு பாட்டில் சாராயம் வாங்கி வைப்பீங்களாக்கு? இந்த சம்பிரதாயத்தை 18 பட்டியில நான் கேள்விப்பட்டதே இல்லையே. ஆமா, இந்த ஊர் பேர் என்ன? சாவடிச்சாம்பட்டி மாமா. அறா வீட்டுக்கு வாயா, உன்னை பேசிக்கிறேன். எங்க உங்க பேர் என்னங்க? அதான் எங்க அக்கா விடல. ஆலெக்ஸ் மூடுற வாயா. ஆமா, நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? பாத்திரம். தண்ணி குடிங்க, தண்ணி குடிங்க. இனிமே நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். தம்பி, பாத்திர கடை வச்சிருக்காராம், பெரிய ஆள்தான். அமைக்கிறே நானே பாத்திரம். இனிமே நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். நீங்க என்ன வியாபாரம் பண்றீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்னடா உங்க ஒரு சைடு அடிக்குது? இப்படி அடிக்கடி வரும்க்க. ஏன்? கன்னி பையன் கை பட்டது இப்படி வந்துருச்சு. உங்களுக்கு என்னாச்சு? கன்னி பொண்ணு கையை பிடிச்சுன்னு எனக்கு இப்படி ஆயிடுச்சு. இருங்க, வைத்தியம் கொண்டு வந்துறேன். டேய் பரதேசி, இந்த இழுவு கட்ட விட்டுட்டு போறியேடா. அப்பா, ஊரு பேர் சொன்ன உடனே நான் உசாராயிருக்க கூடாதா? சாவடிச்சாம்பட்டின்னு சொன்ன அப்பவே நான் எல்லாத்துக்கும் தயாராகிருக்கணும். ஒரு துண்டு கோழிக்கு ஆசைப்பட்டு இந்த நாக்கு கேக்குதா? இப்ப நான் இவகிட்ட மாட்டிட்டேன்.
இவளுக்கு எப்ப கண்ணு கிடைக்கிறது அது வரைக்கும் நான் உட்கார்ந்து இருந்தேன்னா ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து என்ன களைய வச்சிருவானுங்க. நான் ஓடி போயிடுறேன். எங்க ஓடுறீங்க? உங்க அக்காவுக்கு ரொம்ப இழுக்குது, அதான் பார்க்க வந்தேன். அதான் வைத்தியர் கூட்டி வந்துடல, போங்க. உட்கார் உட்கார். ஐயோ தம்பி, நீ போய் நெருப்பு கொண்டுகிட்டு வா. எரிச்சிடலாமா? சும்மா இருப்பா. அதோட மிளகாயும் சேர்த்து கொண்டுகிட்டு வா. சரி. என்ன இது சைக்கிளுக்கு காத்து அடிக்குது? இந்தாங்க. ஆ. ஐயோ என்னடா இது? முன்னெல்லாம் ஒரு மிளகா போட்டா வலிப்பு நின்னுடும், இப்ப 4-5 மிளகா போட்டிருக்கேன், வலிப்பு நிக்கலையே. ஓ, வியாதி முத்தி போச்சுதா? இனிமே இவ பொழைக்கிறது அவன் கையில தான் இருக்குது. எவன் கையில? ஆண்டவன் கையில. ஐயோ அக்கா, யோ பாத்திரம், நீ வந்தது எங்க அக்காவை கொல்ல பார்த்துட்டியே. டேய், நான் என்னடா செஞ்சேன்? குறபடி என் மேல போட்டு போயிருக்க. செவந்தே செவந்தே. ஏய், மூஞ்சி இங்க இருக்குடா. அதான் மூஞ்சி இவ்வளவு என்ன, பெருசா ரெண்டு இருக்கு மூஞ்சியா பாரு. இருக்கும். செவந்தே 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 செவந்திமா. அட என்ன போச்சுதே? விரல எடுத்துரு. ஐயோ, விரல வை வை வை. தம்பி, என் வைத்தியத்துக்கு கட்டுப்படாத இந்த வியாதி நீ விரல வச்சதும் உடனே நின்னு போச்சுதே. உன் விரல்ல ஏதோ ஒரு மூலிகை சக்தி இருக்குது. நீ இதே மாதிரி ஒரு 4-5 நாளைக்கு அவ வாயில விரல வச்சுக்கிட்டே இரு, அவ பொழைச்சுக்குவா. இவ பொழைச்சுக்குவா, என் விரல் செத்து போயிடும். வைத்தியரே, வெளியில தெருவில் போய் என் விரல்ல மூலிகை சத்து இருக்குன்னு சொல்லிடாதீங்க. ஊர்ல இருக்கிற பையன் பூரா லயன்ல வந்து என் விரல சப்பி எடுத்துருவான். இவ செத்தா என்ன, பொழைச்சா என்ன? ஐயோ கொலை 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 வைங்க வைங்க. அண்ணே பசிக்குதுண்ணே, பன்னு டீ. மகா, ஒரு 1 ரூபா கொடு. இந்தாங்கடா, ஒரு கப் டீ வாங்கி ஆளுக்கு பாதியா குடிச்சுங்க. அண்ணே பன்னு. இந்தா இத தின்னு. என்ன மச்சான், பச்சை மீன் திம்பாங்களா? ஆடி போடி, சுடுகாட்டுல போச்சு இந்த பொணத்தை தோண்டி ஆளுக்கு பாதியா தின்னவனுங்க மீனை திங்க மாட்டானுங்களா? போகடா. மகா மகா டேய், வாயை மூடுறா, அண்டா ரேஞ்சுக்கு துறக்குறான். மகா, வேற மீன் இருக்கா? இருக்கு. உயிரோட இருக்கா? ஏன் பண்ண வைக்க போறியோ? யோ, நீ சும்மா நிறுத்தியா? ஒரு மீன் 50 ரூபாய். மகா, உன் கையினால குடுத்தீனா 60 ரூபாய் கொடுப்பேன். 2 மீன் கொடு மகா. ம். மகா ஆஹா மகா, ஆஹா. இந்த வெறா மீனை உன் கையினால வெட்டி, உன் கையினால சுத்தம் செஞ்சு, உன் கையினால இந்த மசாலாவை தடவி, உன் கையினால குழம்பு வச்சு கொடுத்தீன்னா உன் கையால எடுத்து லபக்கு லபக்குன்னு உள்ள விட்டுக்குவ. என் பொண்டாட்டி வேற ஊருக்கு போயிருக்கா. அது வரைக்கும் இவள அனுப்புனா நீ குடும்பம் நடத்துவ. நமக்குள்ள என்னண்ணே? நமக்குள்ள என்னவா? இவ என்ன டூ இனோடா? மகா, நீ நல்லா உரைச்சு கழுவி போடு மகா. ஐயோ, டேய், மீனோட மசாலாவும் தடவி இருக்கேன். அப்படியே போய் மகன் அடுப்புக்குள்ள தலை விடு. மீனை நீ தின்னாலும் சரி, ஒன்ன மீன் தின்னாலும் சரி. போடா. காலையில வந்து ஏன் என் வியாபாரத்தை கெடுக்கிற எப்படி? ஆமா, இல்லன்னாலும் தினம் ₹1,00,000 எடுத்து போய் பேங்க்ல அக்கவுண்ட் போட்டுருவியாக்கும். சும்மா ரெடி எட்டனா கூறு கட்டி வைக்கிற பேச்ச பாரு. வா காவேரி, மச்சானுக்கு மீன் வாங்க வந்தியா? வா. வேணுமா? அட வேணான்னு சொல்லாதமா. மீன் கீன் ஆகி போட்டு மருந்து போட உடம்ப தேத்தி விடு. சரிங்கண்ணே. சரி, நான் வரட்டுமா? என்னங்க, கடைசவிய தம்பிக்கிட்ட கொடுங்க, அவன் போய் கடையை திறக்கட்டும். கடையா? எந்த கடை? அதான் பாத்திர கடை இருக்குன்னு சொன்னீங்களே. ஆமா இருக்கே. உங்களுக்கு இருக்குல்ல? எனக்கு இல்ல. பாத்திர கடை இருக்குன்னு சொன்னீங்க. டேய், நான் எங்கடா சொன்னேன்? பாத்திரங்களுக்கு ஈயம் பூசுறவேன்னு சொன்னேன். இவ்வளவு விளக்கமா சொல்லவே இல்லையே. என்னத்தோட வழக்கமா சொல்றது? எங்கடா சொல்ல விட்டீங்க? பாத்திரம்னு வாயை திறந்தேன், அதுக்குள்ள உங்க அக்கா கோழி வச்சாமிக்கு எதையுமே சொல்ல விடல. எங்க என்ன முழுசா சொல்ல விட்டீங்க? அரையும் குறையுமா கேட்டு ஏன்டா நாட்டுல அலையறீங்க? நீங்களும் தெரு தெருவா சுத்துறவரா? அப்ப நீங்க ஏற்கனவே தெரு சுத்துனவங்களா? என்ன நாங்க பூ வைக்கிறோமே. நான் ஈயம் பூசுறவன். 2 மெர்ஜ் ஆகி போச்சு, விடு. மலையேற போனாலும் மச்சான் தயவு வேணும்னு சொல்லுவாங்க. தொழிலுக்கு கூட கூட்டிட்டு போங்க. அப்படி நான் மலை ஏறதா இருந்தா முதல்ல இவனை அடிவாரத்திலேயே உருட்டி விட்டு தான் நான் ஏறுவேன். அக்கா, டேய், உக்கா பக்கத்துல தான் நிக்கிறா. என்னமோ சிங்கப்பூருக்கு ட்ரங்கால கத்துற மாதிரி கத்துற. போறாய. பாத்திரங்களுக்கு ஈயம் பூசுறது. பாத்திரங்களுக்கு ஓட்டு இடைக்கிறது. யோ, ஈயம் பூசுறவரே, நான் தாங்க. எதுக்கு ஈயம் பூசுவ? பாத்திரங்களுக்கு பூசுவனுங்க. ஐயா பிரியப்பட்ட உங்களுக்கு பூசுவனுங்க. எனக்கு வேண்டாம். அண்டாவுக்கு ஈயம் பூச எவ்வளவு ஆகும்? அண்டாவுன்னா என்ன சைஸுங்க? இந்த தம்பி சைஸ்னு வச்சுக்கோங்க. இவ சைஸுங்களா? ஆ. பெரிய அண்டா. ஆ. அப்ப 25 ரூபா கொடுங்க. 3 அண்டாவுக்கு? ஐயோ, 3 அண்டாவா? ஆ. அப்ப 75 ரூபா கொடுங்க. ஆஹா. ஆ. பாத்தீங்களா மாமா, நான் சேர்ந்த ராசிய. வியாபார ராசிடா. சரி, 3 அண்டாவுக்கு பூசுறனே, டிடக்ஷன் கிடையாதா? டிடக்ஷன்னா? அதான் தள்ளுபடி. ஏண்டா நான் என்ன கதர் கடையா வச்சிருக்கேன்? ஆனா அந்த கொசுறு கொடுப்பாங்களே.
கொசுரா? ஓ, இந்த மளிகை கடையில மொத்தமா ஜாமான் வாங்கினா கடைசியில கொஞ்சம் உடச்சல் கொடுப்பாங்களே, எச்சிக்கலர் நாயிடா. யார சொல்ற? இந்த நாயை சொன்னங்க. நான் உங்களை செல்லுவேன்னா நீங்க அழகு சுந்தரமாச்சே. ஏங்க 3 அண்டா பூசுறீங்க, ஒரு குண்டா இருந்தா கொடுங்க, நான் பூசி தர்றேன். குண்டாவா? இரு வர்றேன். டேய் வடச்சடி தலையா, அடுப்பத வை. டேய் ஊதுறா. டேய் ப்பு. நான் என்ன டம்ளர் கையும் பூச போறேன்? பூச போறது பெரிய அண்டாடா, என்ன இவ்வளவு ஒண்ணு கறி போட்டுறீங்க? மூட்டை எடுத்து கொட்டா கொட்டா. டேய் இப்ப அண்டா வரப்போகுது. இது வரைக்கும் நான் பெரிய சைஸ் அண்டாவுக்கு ஈயம் பூசுனது இல்ல. நான் அண்டாவுக்குள்ள ஈயத்தை எடுத்துட்டு உள்ள போன உடனே இப்படி சுத்தும் போது நீ இப்படி சுத்தணும், நான் இப்படி சுத்தும் போது நீ அப்படி சுத்தணும். ஏன்னா ஈயம் பூசுன மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும், பார்த்தா பழிர் இருக்கணும். இதெல்லாம் தொழில் நேக்குமா? ஆமா ஆமா. என்னையா அது? குண்டா அண்டாங்க. முதல்ல இத பூசு, இத வர. இந்தா இத பூசு. அண்டாங்க. இந்த இருக்குல்ல அண்டா, இது அண்டாவா? புரியாதவனா இருக்கிய. அண்டாவா அடகு வச்ச ரசீது. அதை ஏன்டா என்கிட்ட கொண்டு வந்த? அடுத்த வருஷம் திருப்பிடுவேன், நீயே வந்து பூசி கொடு. அடுத்த வருஷம்? அது வரைக்கும் நான் இந்த குடிசுக்குள்ளே உட்கார்ந்திருக்கணும். ஓ இஷ்டம். இதுல நக்கல் வேறயா? அடுத்த வருஷம் நீ எப்படி மூட்டுவ? அறுவடை பண்ணிருவல்ல. ஐயோ, தஞ்சாவூர்ல 5000 ஏக்கருக்கு சொந்தக்கார வெண்ணெய் அறிவுரு அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் மூட்டு கொடுத்துருவாரு. பிச்சைக்கார நாயே, உன் மூஞ்சிய பார்க்கும் போதே எனக்கு தெரியும்டா, உன் குடும்பத்துல இருந்தே மொத்தம் இந்த ஒரு குண்டாத்தா. அதுவும் நீ பிச்சை எடுக்க வச்சிருக்க, அது எம்பூசிட்டா பிச்சை எடுப்பியா? நீ எல்லாம் மனசாட்சி இல்லாதவன்டா. 10 ரூபா வச்சிருந்தா என் பிள்ளைகளுக்கு நாஸ்தா வாங்கி கொடுக்க, அவன் உன் குண்டாவுக்கு ஈயம் வாங்கி செலவழிச்சுட்டா. டேய் என்ன இழிச்சவா நினைச்சிட்டியா, இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா, இல்லன்னா குனிய வச்சு மொத்தமா நான் போலாம் நினைச்சியா? இந்த பாரு, உன்னை நான் விட மாட்டேன். படுக்க வச்சு உன் மூஞ்சில ஈயம் பூசாம விட மாட்டேன். டேய் படுக்க வைங்க. காலங்காத்தால எங்களை பழி வாங்குறீல்ல, ரொம்ப அம்சமா இருக்கிற. இப்படியே போ, உன்னை வீட்லயும் சேர்க்க மாட்டாங்க, ஊருக்குள்ளயும் சேர்க்க மாட்டாங்க. நாய் கண்டா விடவே விடாது. ஓடி போய் சுடுகாட்டுல படுத்துக்க. அடுத்த வருஷம் இதே மாசம் இதே தேதி இதே ஈயத்தை ஒரு சமாதியில வந்து பூசுற. போடா. புலி அப்படி வாடி. இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, வீட்டுக்கு வந்துட்டு போங்களேன். வாங்க. இந்த நாய்க்கு எங்க இங்க வந்தது? மாமா நீங்க மாட்டிக்கிட்டீங்க. நான் நல்லா தாண்டா மாட்டிட்டேன். இதான் எங்க வீடு, உள்ள வாங்க. இந்த ஆடத்துக்கு நான் வரல. அதெல்லாம் இல்ல, மாட்டேன். இவன் என் தம்பி அழகு. இவங்க பூ விக்கிறவங்களா? இல்ல, மீன் விக்கிறாங்க. நீங்க வாங்க. இது என் புருஷ செருப்பாட்டா இருக்கு. இல்ல இல்ல, இது நான் கட்டிக்க போற மாமனோடது. ஐயோ, இது என் புருஷ சட்டை மாதிரி இருக்கு. இல்ல இல்ல, இதுவும் நான் கட்டிக்க போற மாமனோடது. வாங்க. ஏங்க, யார் வந்திருக்காங்க பாருங்க. யாரு? வீட்டுக்கு வந்தவங்களுக்கு வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். திரும்பி பாருங்க. இது என் சிநேகிதி, அது அவங்க தங்கச்சி. அக்கா, இவர் முகத்துல சோப்பு நோர மட்டும் இல்லன்னா நம்ம மாமா தான்க்கா. இல்ல இல்ல, எங்க மாமா. ஏண்டி கூறு கட்டு விட, உன் சிநேகிதிகளை தெருவிலேயே பேசி அனுப்ப வேண்டியதானே? ஏண்டி வீட்டுக்குள்ள கூட்டி வந்து பூ டென்ஷன் பண்ற? குரல் கூட என் புருஷன் வரலாட்டுமே இருக்கு. இதுல ஏதோ குழப்பம் இருக்கு. காலையில தானே சேவிங் பண்ணாரு, இப்ப எதுக்கு சோப்பு? நீங்களா? ஆமா நானே தான். மாமா நீங்களா? ஆமாண்டி நான் தான். அக்காளுக்கு தங்கச்சி தனித்தனியா சொல்லணுமா? உங்களை எங்க ஏறிட்டாரு. இன்னைக்கு சக்கரை ஒரு கரையை செட்டப் பண்ணிக்கிட்டு, வாயில வெத்தலைய போட்டுக்கிட்டு, வாயில ஃபில்டர் வச்சுக்கிட்டு, வாயால வாயில செய்யறதாண்டா, பின்ன காது வழியாவா செய்வாங்க? யார் பண்ண புண்ணியமோன்னு சொல்ல வந்தேன். யார் பண்ண புண்ணியத்திலே நான் நல்லா இல்லடா, நான் செஞ்ச புண்ணியத்துலதான் நான் நல்லா இருக்கேன். எல்லாம் இந்த ஐடியா மணியோட மூளை பிரெயின். ஏன் மச்சான் என்கிட்டே பீலா வர்றியா? அந்த கல்யாணிக்கு அப்புறம் உன் கூட டீப்பா மூவ் பண்றதே நான் தான். அந்த ஏழைங்க மேட்டர் தெரிஞ்சு போச்சு. அட்டுங்க கஸ்மானத்துக்கு பிறந்த கஸ்மாலம். உள்ள சொல்லு, இல்ல உன்னை வெள்ளாவி அடுப்புல வச்சு ஏசிடுவேன். இந்த ஏழைங்க சமாசாரம் வெள்ளாவரியா உன் கையில சொன்னது எந்த பொறுக்கி பேமானி? சொல்லு,
மீன் மூணு தலையா சொல்லு சொல்லு. ஏன் மணி இப்படி போட்டு அடிக்கிற? பொழுது போகல அடிச்சிட்டு இருக்கேன். உனக்கு பொழுது போகலன்னா 2 தம்மு தெரியவர. அந்த ஏழைங்களை பத்தி வாயை திறந்த உன் வாயில சாணி வச்சு அமுக்கிடுவேன். ஏப்பா ஏழைங்களை பத்தி பேசினா உனக்கு ஏழைங்களை பத்தி யாருமே பேசாதீங்கடா. ஏன்னு கேளுங்கள பேச சொல்லு. வாயில இட்லி போட்டுருவேன். போட்டுருவேன். மச்சான் சத்தம் போட்ட ஒண்ணு விடாம சொல்லிடு. ஏண்டா மச்சான் மச்சாங்கிட்டே பிளாக்மெயில் பண்ற புதுமையா இருக்குடா. பெருசு அது வேற ஒண்ணு இல்லம்மா. ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷமாவது இவன் கூட நான் மாமா மச்சான் விளையாட்டு விளையாடலன்னா எனக்கு பொழுதே போகாது இல்லம்மா. நீ எதுக்கு வந்த? கைதாப்பேட்டையிலயும் தண்ணி இல்ல, கூவத்திலயும் தண்ணி இல்ல. ஏன் நம்ம கோவிந்தசாமி பிராந்தி கடையில் தண்ணி இருக்குமே? அட நான் துவைக்கிற தண்ணியை சொன்னப்பா. தண்ணி இல்லையா? தெரியாத மாதிரி கேக்குற பாரு. சங்கத்துல இருக்கிற நம்ம ஆளுங்கெல்லாம் கடல்ல துவைக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்க போறாங்க. நீங்க வரியா? கடல் ஒண்ணுதான் நல்லா இருக்குது. அதையும் நாரடிக்கு போறீங்களா? நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வர்றேன். பாவம் தண்ணி இல்லைன்னா ஏழைங்களை பத்தி பேசாம போடா. ஏய், இந்த ஏழைங்க சமாச்சாரம் வெளியே தெரியறதுக்குள்ள நாம பெருசா டெவலப் ஆகிரணும். ஆத்துல வேற தண்ணி குறைஞ்சுக்கினே வருது. அடுத்தபடியா நாம ட்ரை கிளீனிங் ஓபன் பண்ண போறோம். அதுல ஒரு லேடிய வேலைக்கு வைக்க போறோம். அவ பின்னாலேயே நீ சுத்த போற. என்கிட்ட நீ உதப்பட்டு சாக போற. அந்த ஏழைங்க மேட்டர் ட்ரை கிளீனிங்ல லேடிய வச்சிருவோம். இந்த ஏழைங்க ரகசியம் எப்படிமோ உனக்கு தெரியும். அந்த கிரீம் பிஸ்கட் கொடுங்க. இதான் எக்ஸிபிஷனா? இன்னும் 2 பாக்கெட் கொடுங்க. ஐயோ இதெல்லாம் எடுக்க கூடாதுங்க. இன்சல்ட். டேக் இட் பங்கஜ். குடிங்க. வணக்கம் வணக்கம். மச்சிலிக்கு போல பிப்பிடி பிப்பிடி போ. ஐயா என்னம்மா பிச்சை போட்டு போங்கய்யா. இவ்வளவு அழகா இருக்கிற பிச்சை எடுக்கிற சினிமால சேர வேண்டியதானே? ஆசை இருக்கு. கடவுள் கண்ணு இல்லாம படிச்சுட்டாரே. ரொம்ப அழுவாதம்மா, ஏதாவது ஆயிர போகுது. இந்தா. பாவி, ஆம்பளைக்கு 2 பைசா போட மாட்டேங்கிறான். பொம்பளைன்னு உடனே 2 ரூபா போடுறானே. பிச்சை எடுக்கிறதுக்கு கூட கவர்ச்சி வேண்டியிருக்கு. அவருக்கு தான் ஒண்ணு தெரியாது. அந்த 2 ரூபாய நாம அடிச்சிட வேண்டியதுதான். யோ இன்னாயா? உனக்கு உண்மையிலேயே கண்ணு தெரியுமா? எல்லாம் உன் கேஸ் தான். கேஸா? பின்ன எப்படி இது நடிப்பு? டாப்பு. உன் நடிப்புக்கு லட்சமா கொடுக்கலாம். கொஞ்சம் தனியா வர்றியா? என்னது? நல்ல விஷயம் தான். நம்ம 2 பேரும் தனியா கொஞ்ச நேரம் நின்னு பேசணும். வா. சரி சரி. இன்னாயா? இந்த பாரு, உனக்கோ ஆம்பளை துணை இல்ல, எனக்கோ பொம்பளை துணை இல்ல. அதனால அட கத்தி வைமா, ஒரு அண்ணன் தங்கச்சி உறவுதான். உடனே தப்பா நினைப்பீங்களே. நாம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தோம்னா பிச்சைக்கார தொழிலையே அபிவிருத்தி பண்ணிடலாம். இந்த நாட்டுல பல கட்சிகளுக்கு கிளையே இல்ல, நமக்கு கிளை உண்டாக்கிடலாம். என்ன யோசிக்கிற? ஆளுக்கு 50-50. நீ என்ன சொல்ற? டன் டன் டன். பாதி பணம் கொடு. நாளையில இருந்தா கட்சி ஆரம்பம். அப்படியா? ஆமா, கட்சிக்கு என்ன சின்ன வைக்கலாம்? திருவோடு வா, தெருவோடு போகலாம். சரி. இனிமே தான் நமக்கு நல்ல காலம். இதுக்கு ஏன் அழுற? நான் அழுகிறது உனக்கு எப்படி தெரியும்? அது வந்து உன் சத்தத்துல ஒரு வருத்தம் இருந்துச்சா, அதனால அழுறியாக்கோன்னு நினைச்சேன். ஆமா, நான் குருடிங்கிறதுனால தானே அழுத? இல்ல, இறந்து போன என்னுடைய காதலி உன்ன மாதிரியே இருப்பா. உன்னை பார்த்ததும் அவன் நினப்பு வந்துருச்சு. அதான் இத வச்சுக்க. கருப்பு ஒரு அழகு, கசப்பு ஒரு சொவன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. கரெக்ட். கருப்பா இருந்தாலும் ஆள் டக்கரா தான் கிராரு. அடுத்த ரவுண்ட்ல அமைக்கிறோம். ஐயோ ஐயோ, அண்ணாத்த போட்டியா? இங்க பாருங்களேன், ஒரு ரூபாவை போடக்கூடாதா? அண்ணாத்த பாருங்கய்யா, அண்ணாத்த என்ன இப்படி தனியா தவிக்க விட்டு போட்டியா? அண்ணாத்த
சல்பேட் அடிக்கணும். கிடைக்குமா? சி, வடியா. ஆமா, பாகத்துல கூட கௌரவம் பாக்குறாரு. காலு கிளப்பிடுங்க. ஐயோ, நான் என்னத்த பண்ணுவேன்? இதையா? எலெக்ஷன்ல நின்னு பழக்கம், அதான் கும்பிட்டேன். ஆமா, பெரிய இவரு. அன்னைக்கு குருடி மாதிரி நடிச்சா, இன்னைக்கு உயிரோடு இருக்கிறவன பணமா படுக்க வச்சிருக்கான். ஐயா, இங்க பாருங்கய்யா, அனாதை போனையா, புதைக்கிறதுக்கு கூட காசு இல்லையா? ஆமையா, அண்ணா தோன்றதுக்கு கூட மம்பட்டி இல்ல. ஏதாவது போட்டு போங்க. ஐயோ, நான் என்னத்த சொல்லுவேன்? அரிக்குது, கொஞ்சம் செஞ்சு விடு. நேரம் தான். நோண்டாத. ஐயா, இங்க வாங்கய்யா, யாராவது உதவி பண்ணுங்கய்யா, புதைக்கிறதுக்கு கூட காசு இல்லையா? என்னமா அது? உனக்கு என்ன கண்ணு குருடா? பார்த்தா தெரியல? அனாதை போனதா? கண்ணு தெரியாத கபோதியா? கண்ணு தெரியாத கபோதியா? என்கிட்ட இந்த நடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. இது என்ன அனாதை படம் தானே? இதுல என்ன சந்தேகம்? ஏய், இந்த அனாதை படத்தை ஏத்திக்கிட்டு போய் கண்ணம்மாப்பேட்டையில ஏறிங்க. ஐயோ, எரிக்க போறாங்களா? நம்மளால சூடு தாங்க முடியாதே. தாங்குற வரைக்கும் தாங்குவோம். அப்புறம் எந்திரிச்சு நடந்து வந்து பஸ்ஸை புடிச்சு வீட்டுக்கு வந்துருவோம். என்னையா பாக்குறீங்க? தூக்கியா? ஏய், எங்க ஓடுற? நில்லு. சார், இதுக்கும் எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. இந்த ஆள் நான் சொன்னாரு, நான் போன மாதிரி நடிக்கிறேன், நீ எழுதுறேன்னு. என்ன விட்டுருக்க அடி சார். பாவி, உனக்காக நான் போன மாதிரி நடிச்சு பணத்தை வசூல் பண்றேன், பாதியில விட்டுட்டு போறியே. ஏய், என்னையா பாத்துக்கிட்டு தூக்குங்கயா? டேய், டேய், டேய். உப்பா அஸ்தி ஆத்துல கலந்துருவாங்க போல் இருக்க. தம்பி, என்ன மன்னிச்சிருங்க. ஏய், போங்க போங்க. வரேன் தம்பி. ஏய், எங்க ஓடுற? குத்துறேனா? இல்ல, என் குத்துறா நான் தாங்குவனா? இப்படி ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கே, உழைச்சு சாப்பிட வேண்டியதானே? சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. இந்த ஊர்ல உள்ள ஒவ்வொருத்தனும் இப்படித்தான் புத்தி சொல்றான். ஆனா வேலை மட்டும் கேட்டா இல்லைன்னு சொல்றானுங்க. ஏமா, பொம்பளையா இருந்துகிட்டு நீ இப்படி செய்றியே, வெக்கமா இல்ல? இதான் கடைசி தடவை. இனிமே இப்படி எல்லாம் பண்ண மாட்டோம். ஆமா, ஒவ்வொரு தடவையும் தப்பு பண்றப்போ கையும் களவுமா பிடிக்கிறியே, நீ யாரியா? நான் யாருன்னு போக போக உங்களுக்கே தெரியும். இப்ப போங்க. இப்ப சொல்ல மாட்டார் போல். வாரத்துக்கு ஒரு தடவை தான் சொல்லுவார் நினைக்கிறேன். தேவி, வெக்கமாக்கிது. கீதா பின்ன தேவி நினைச்சுக்கிட்டியா? நான் மல்லிகா. நீயா? ஆமா, இந்த Dress எல்லாம் உனக்கு எது? நான் வீட்டுக்குள்ள வந்து பார்த்தனா இதெல்லாம் இருந்துச்சு, எடுத்து மாட்டிக்கிட்டேன். எப்படி விளக்கிதா? ஒழுங்கா மரியாதை இதெல்லாம் கலட்டி உள்ள கொண்டு போய் வை. இதுக்கெல்லாம் போய் கோச்சுக்கிறியே, நீதான் அடிக்கடி சொல்லுவியே என்ன பார்த்தா அவ்வளவு மாதிரியே இருக்குன்னு. ஏய், அவ மாதிரி உருவம் மட்டும் இருந்தா போதாது. இத பாரியா, மனசு கூட அவ்வளவு மாதிரிதான். நான் உன் மேல உசிரியே வச்சிருக்கேன். தினம் தினம் கனவுல நீதாயா வர. இத பார், கண்ணாடி கடைக்காரன் கனவு கண்ட மாதிரிதான் உன் காதலும். என்ன மறந்துரு. இந்தாயா, நான் இத மாத்திக்கிறேன். ஆனா என் மனசை மட்டும் மாத்திக்கிற மாட்டேன். இத பாரு, நான் உன்னை லவ்னு லவ்விக்கிட்டு தான் இருப்பேன். நீ என்ன லவ்லனாலும் பரவாயில்ல. சாணி, ஏன் உயிரை வாங்க. என் வாழ்க்கை இந்த மரம் மாதிரி மொட்டை மரமா போச்சு. குமார் என்ன கை விட்டுட்டாரு. இனிமே நான் உசுரோட இருந்து என்னதான் பிரயோஜனம்? இந்த விஷத்தை குடிச்சு நான் தற்கொலை பண்ணிக்க போறேன். மல்லிகா, மல்லிகா, என்னது விஷம்? இத குடிச்சா 13 நிமிஷத்துல செத்து போயிடலாம். நீ ஏன் குடிக்கணும்? நீங்க தான் என்ன கை விட்டுட்டீங்களா? குடுங்க. இத நீ குடிக்க கூடாது. ஏ? இத குடிச்சா நீ சாக மாட்ட. ஏன்னா இது விஷம் இல்ல, பச்சை தண்ணி. இது உனக்கு தேவையில்லை. இத குடி. என்னது தெரியல? இதான் உண்மையான விஷயம். இத குடிச்சேனா 13 செகண்ட்ல உயிர் போயிரும். வசதி எப்படி? குடி. அது அது அரிசியில அடுப்பு போட்டிருக்கேனா, அதை எடுத்துட்டு வந்துடுறேனே. அடுப்புல அரிசிய போட்டியா, அரிசியில அடுப்ப போட்டியா? ஏதோ ஒண்ணு போட்டேன், என்ன விட்டுறேன், அப்புறமா வரேன். இல்ல, முதல்ல இத மொத்தமா குடி. ஐயோ, மொத்தமாவா? அப்புறம் தவணை முறையில குடிப்பாங்க. குடி. ஒற்றியா? குடி. ஐயோ, என்ன பார்த்து பாவமா இல்ல? சொன்ன கேளு, குடி. குடியா?
மல்லிகா என்னது? ஐயோ, என் விரோதிகள் எல்லாரையும் ஒவ்வொருத்தரா பழிதிட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னும் எஞ்சி இருக்கிற ராஜா ஒருத்தன் தான். அவனையும் கொன்னுட்டா மனசு ஆறுதல் அடையும். ஐயோ, இந்த பழி வாங்குற எண்ணமே விட்டுடு. அந்த காக்கு சட்டை தான் உன்னை புடிச்சு கொடுப்பேன்னு சபதம் போட்டுத. அது மட்டும் தான் உனக்கு தெரியும். எனக்கு தெரியாமலேயே என்ன நிழலா தொடர்ந்துகிட்டு இருக்காரு. அது உனக்கு தெரியுமா? தெரியாதே. எது எப்படியோ நாளைக்கு ராத்திரி சரியா 10 மணிக்கு ராஜாவை வீட்டுல வச்சு நான் கொல்ல போறேன். ஆ? வீட்டுக்கு போய் கொலை பண்ண போறியா? ஐயோ, எனக்கு பயமாக்குது. நீ மாட்டிக்க போற. பயப்படாது. நாளைக்கு ராத்திரி ஹோட்டல் அனிமூன்ல டான்ஸ் ப்ரோக்ராம்ல முகமுடி போட்டு நான் ஆட போறேன். நீ சொன்ன அந்த காக்கி சட்டையை நான் ஃபாலோ பண்ணி வருவாரு. அவர் கண்ணுல மண்ணை தூவிட்டு எனக்கு பதிலா என்ன மாதிரியே ஒரு டூப் ஆட வைக்க போறேன். அந்த காக்கி சட்டை நான் தான் ஆடிக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க நேரத்துல அங்கிருந்து தப்பிச்சு போய் ராஜாவை நான் க்ளோஸ் பண்ணிருவேன். அது என்னமோ தெரியல. ஆமா, அங்க பொம்பளைங்க ஆடுவாங்களா? டான்ஸ்னா பொம்பளைங்க இல்லாமல? பொம்பளைங்களா? அப்படின்னா நானும் வந்து ஆட போறேன். எதுக்கு தெரியுமா? அத்தனை பொம்பளைங்க கிட்ட இருந்தும் உன் கற்ப காப்பாத்தனல்ல, அதான். அது சரி, நீ சரி அங்க வந்து என்ன ஆட போற? நான் சரியா? சரி, நாளைக்கு அங்க வந்து பாரு, தோல் கலப்புறேன். ராஜேஸ்வர் ஸ்பீக்கிங். நான் ராஜா பேசுறேன் சார். யாரு? ராஜாவா? என்னப்பா, என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல சார், நாளைக்கு யாரோ என்ன கொலை பண்ண போறதா போன்ல மிரட்டல் செய்தி வந்தது. அந்த குரலை கேட்ட உடனே அது குமாரோட குரலா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படியா? கவலைப்படாது. ஏற்கனவே குமாருடைய நடவடிக்கைகளை கண்காணிச்சுட்டு தான் இருக்கு. நாளைக்கு பூரா அவன் எங்க போனாலும் என் கண்ணில இருந்து தப்பாம பாத்துக்கிறேன். நீ எதுக்கு வீட்டை விட்டு வெளியே போக வேண்டாம், வீட்டிலே இரு. உனக்கு பந்தோபஸ்து என்ன சொல்லு, அனுப்பி வைக்கிறேன். வேண்டாம் சார், எனக்கு தெரியாம எங்க வீட்டுக்குள்ள ஒரு ஈ எறும்பு கூட நுழையாது. கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார்.